சினிமா உலகம் தற்போது அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி செல்கிறது. ஒவ்வொரு மொழி சினிமாவும் புது புது அத்தியாயங்களை எழுதுகிறது. ஒரு மொழியில் வெளியிடப்படுகின்ற படத்தை அம்மொழி மக்கள் பார்ப்பது மட்டும் இன்றி தற்போது அந்த படங்கள் உலக மக்களாலும் பார்க்கின்றனர். குறிப்பாக இந்தியாவில் உள்ள பலமொழி படங்கள் அனைத்துமே இந்திய நாட்டு மக்கள் அனைவராலும் பார்க்கப்படுகிறது. அந்த அளவிற்கு சினிமா உலகம் விரிந்துள்ளது. தமிழில் நடிக்கும் ஒருவர் அவரது படத்தை அனைத்து மொழியிலும் வெளியிடலாம். அந்த படங்களை மற்ற மொழியினரும் விரும்பி பார்க்கின்றனர். அது மட்டும் இன்றி சில குறிப்பிட்ட படங்கள் பேன் இந்தியா படமாகவும் வெளியாகி அனைத்து மக்களாலும் பாராட்டை பெற்றது. அப்படி கன்னடம், தெலுங்கு, மலையாளம் என இந்த மொழிகளில் தொடர்ச்சியாக பல சூப்பர் ஹிட் படங்களை நாம் பார்த்து வருகிறோம். ஆனால் தமிழில் வெளியாகின்ற சில படங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரங்களில் மட்டுமே வரவேற்பை பெறுகிறது. மிக அதிகமான பொருட்செலவில் எடுக்கப்படுகின்ற படங்கள் கூட சில நேரங்களில் மக்கள் மத்தியில் திருப்தியை தருவதில்லை. அதே சமயத்தில் நல்ல கருத்தோடு எடுக்கப்படுகின்ற சில படங்களுக்கும் தமிழ் சினிமாவில் சில விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகிறது. இதற்கு என்ன காரணம் என்று பார்க்கும் பொழுது தமிழ் சினிமாவில் பெரும்பாலும் அரசியல் கலந்த சினிமா காணப்படுவதையும் மற்ற மொழி திரைப்படங்களில் அவை பெருமளவில் காணப்படுவதில்லை என்பதும் பதிலாக கூறப்படுகிறது. குறிப்பாக தமிழ் சினிமாவில் பெரும் ஆதிக்கம் கொண்டிருக்கின்ற திமுக அரசின் கையானது ஓங்கி இருப்பதையும் அவர்கள் நினைக்கின்ற பல கருத்துக்களை படமாக்கக்கூடிய வகையிலான திரைப்படங்களை நம்மால் பார்க்க முடிகிறது என்றும் சில சினிமா விமர்சகர்களே விமர்சித்துள்ளனர். ஆனால் மற்ற மொழி படங்களில் அதுபோன்று நாம் பார்க்க முடியாது. அவர்கள் தங்கள் கதையையும் தாண்டி கடவுளை மிக பெரும் அளவில் நம்பி அவருக்கு என்று ஒரு தனியிடத்தையும் அந்த படத்தில் கொடுக்கிறார்கள் என்றும் பரவலாக பேசப்படுகிறது. அந்த வகையில் பார்த்தால் தெலுங்கு மற்றும் பல மொழிகளில் வெளியான RRR திரைப்படம் மிகவும் அதிக பொருட்செலவில் எடுக்கப்பட்டது. இந்த திரைப்படத்தில் இருபெரும் தெலுங்கு சூப்பர் ஹிட் நடிகர்கள் நடித்திருந்தனர். அதோடு அவர்கள் ராமரை படத்தின் ஒரு சீனில் மிகவும் கனகச்சிதமாக காட்டி மக்கள் அனைவரையுமே உற்சாகத்தில் உறைத்து விட்டனர். அதோடு கன்னடத்தில் சூப்பர் ஹிட் நடிகராக இந்தியா முழுவதும் அறியப்பட்ட ரிஷப் ஷெட்டியின் நடிப்பில் வெளியான காந்தாரா திரைப்படம் தெய்வீகத்தில் நம்மை மிரள வைத்ததோடு நடுங்கவும் வைத்தது. இந்த படங்களின் அடுத்தவர்கள் தன் படம் மூலமாக இறைவனின் நம்பிக்கை மற்றும் பக்தியை காட்டியதோடு மட்டும் இன்றி தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அவ்வப்போது கோவிலுக்கு சென்று வருகின்ற காட்சிகளையும் இறைவனுக்கு சேவை செய்கிற காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இதன் காரணமாக தான் இந்த மொழி படங்களில் அதிக வெற்றிகள் உலக அரங்கில் கிடைப்பதாகவும் பெருமளவு பேசப்படுகிறது. இந்நிலையில் மிகவும் பழமையான காடுகள் சூழ்ந்த மலைகளுக்கு நடுவில் தண்ணீராலும் இருக்கின்ற ஒரு கோவிலுக்கு தெலுங்கு சினிமாவில் முன்னணி நடிகரான ஜூனியர் NTR மற்றும் காந்தாரா திரைப்படத்தின் மூலம் புகழ்பெற்ற ரிஷப் ஷெட்டி இருவரும் சென்று வணங்கி வருகின்ற காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இப்படிப்பட்ட பக்தி தமிழ் சினிமாவில் உள்ள நடிகர்கள் நடிகைகளுக்கு இருப்பதில்லை எனவும் அவர்கள் இந்து மத வழிபாடுகள் என அனைத்தையும் மதிப்பதில்லை என விமர்சனங்கள் இணையத்தில் முன்வைக்கப்படுகிறது. மேலும் தமிழ் சினிமா நட்சத்திரங்களுக்கு NTR, ரிஷப் ஷெட்டி போல இந்து மத நம்பிக்கைகள் போல இருப்பதில்லை என விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.